எல்லா வீக்கும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸோட கிராஃப் வந்து மேலே போகும் கீழே போகுங்க அப்படின்னு நான் சொல்லலை, தார்ஷிகா சொல்லியிருந்தாங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 டே 49 சண்டே எபிசோட விஜய் சேதுபதி சார் வந்திருந்தார். லாஸ்ட் வீக் நடந்த அந்த ராஜா ராணி கதையை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ராணியா நடிச்ச சாஞ்சனா கிட்டையும் ராஜாவா நடிச்ச ராணா கிட்டையும் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே நல்லா பண்ணல, அவங்களுடைய பங்கு சரியா செய்யல, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு இருந்தாரு. வழக்கம் போல பாத்தீங்கன்னா சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அருண் சேவ் இன்னைக்கு, அதுக்கப்புறமா ஜாக்லின் சேவ் ஆயிட்டாங்க, சௌந்தர்யா சேவ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நாமினேஷன்ஸ்ல கரெக்டா வெளியில போனது யாருன்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி வெளில போனாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரில லாஸ்ட் வீக்ல போனது வந்து ரியா போனாங்க, இந்த வாரம் வந்து வர்ஷினி போனாங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்து ராணா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்தவங்க யாருமே சரியா பிளே பண்ணலங்க. இன்ஃபேக்ட் ரியான் போயிடுவாருன்னு நினைக்கிறேன், சிவா போயிடுவாருன்னு நினைக்கிறேன். மஞ்சுரி தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க, பட் அவங்க கூட ஃபுல் வீக்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு. 7th வீக் அப்புறம் பயங்கரமா ஸ்பீடா போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.